ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாம் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாச்சும் மணிமேகலை அக்காவுடைய ஹோம் டூருக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துருவாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ வாங்க உள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே அவங்க வெல்கம் தான் பண்ணாங்க. ஸோ ஹோம் டூருன்னு சொன்னனால ரொம்ப சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஃபஸ்ட்டு ஷார்ட் பீரியடில் ஸோ அவள் தான் ஃபுல்லாக சுற்றி காமிச்சு ஃபோன் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு எல்லா ரூம் எடுத்துகிட்டு அவள் தான் ஹோம் டூர் முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தானே இவ்வளோதான் நாங்களும் வந்து உள்ளே பார்க்கல. அதுக்கப்புறம் தான் ஒன்றுத்துக்கும் அவங்க எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோ அவங்க ஹோம் டூர் மட்டும் கிட்டத்தட்ட சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்துட்டு பேசிகிட்டே போகிறதுக்கு வந்து ஒரு 1.5 ஆகிடுச்சு. 1 ஹவருக்கு நல்லா தான் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம 1 ஹவருக்குலாம் வீடியோலாம் போட முடியாது நம்ம யூடியூப் சேனலில். ஸோ அதை வந்து நானும் அவங்க வாய்ஸ் எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நான் மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன் என்னோடய சேனலில் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க சேனல் வந்து அவங்க பேசுகிற மாதிரி போட்டுக்கலாம், நம்ம சேனலில் நம்ம தானே பேசணும். ஸோ அதனால தான் அவங்க வாய்ஸ்லாம் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நானே ஷார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அவங்களுக்கு எடுத்துட்டாங்க, நம்மளுக்கு எடுத்துக்கிறோமா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெஃபினேஷன் கொடுத்தாங்க. ஸோ எங்கே என்ன வாங்கினது அண்ட் திங்ஸ் அண்ட் எல்லாருமே நிறையவே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்புறோம். ஸோ ஹோம் டூர் முடிஞ்சது அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே கிளம்பி போனோம். ஸோ மார்னிங் வந்து ஒரு 9 o'clock போனோம். ஸோ அவங்க வீட்டு டூரை மட்டும் நம்ம முடிச்சுட்டு வரத்துக்கே ஒரு 2 மணி ஆகிடுச்சுங்க. ஸோ அந்த வேலைக்கு என்ன தானே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக ஓடிச்சு ஹோம் டூருன்றது. ஸோ லைட் ஆஃப் பண்ணி போட்டாங்களா, அது என்ன கோஸ்ட்டு வீட்டுக்கெலாம் நம்ம போவோம் பார்த்திங்களா, ஒரு முதல்ல ஆஃப் பண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு. பார்த்தா அதுதாங்க அங்கே பூச்சி ரொம்பவே இருந்தது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி காடு இருக்காரு அப்படின்னு சொல்லி தப்பிச்சோம். கொஞ்சம் நம்மளை இது பண்ணிட்டாங்க, பயன்படுத்திட்டாங்க. ஸோ அவங்களுடைய வெளியே பால்கனி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல வியூ இருக்குது. ஸோ அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க காலையில் இருந்தோடனே இந்த வியூவில் நல்லா பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ஸ் ஏரியாவும் கவர் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹோம் தேட்டரு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் லைட்டு. ஸோ இதை சுற்றி பார்க்கறதுக்கு போதும். ஆனால் தனியாக இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நானும் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த வீட்டில் தனியாக இருந்தால் பயம் வந்துடும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்க சொல்லி நம்மளுக்கு அப்படி தானே இருக்குது, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், கொஞ்சம் பயமாயிடும். ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் ஷூட் போயிடுவேன், அவங்களும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ வீட்டில் மோஸ்ட்லி அந்தளவுக்கு யாருமே இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகேவாக தான் இருந்தது. அண்ட் ஸோ வச்சுட்டு மேலே பார்க்குறதுக்கு. ஸோ நான் கிட்டத்தட்ட வீடியோ முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பிடுச்சு நம்ம வீட்டுக்கு விட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய திங்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஒன்லி அண்ட் கிளாஸஸ் திங்ஸாக வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வீடு ஃபுல்லாக. ஸோ ஒரு புளியை பற்றி மட்டும் சொன்னாங்க. ஸோ அது வந்து எங்கே வாங்கணும் அப்படின்ட்டுலாம். ஸோ அதெல்லாம் ஓகேவா நம்புகிற மாதிரியே தான் இருந்தது. இல்லை நம்மளை ஸோ பட் அதை நம்புகிற மாதிரியே இருக்குது. அவங்களும் அந்த டைலாக் அடித்தாங்க. ஸோ நம்ம தான் சோறு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தானம் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். ஸோ அந்த டைலாக் தான் மணிமேகலை அக்கா நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் நம்பி தானே ஆகணும். ஓகே நம்பியாச்சுங்க அப்படின்னு தான் சொல்லிடலாம். ஸோ நைட் வீடியோ மட்டும் ஸோ அவங்க ஏற்கனவே எடுத்து எனக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டாங்க.